ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பெரியவர் முதல் சிறியவர் வரை கேட்க படிக்க விரும்பும் கதை தெனாலிராமன் கதை. கதையின் தலைப்பு பனிக்கட்டி. பார்ப்போமா? கிருஷ்ணதேவராயர் ஒரு நாள் மிகவும் வருத்தத்துடன் இருந்தார். நாம் மக்களுக்கு எவ்வளவு செய்தாலும் அவர்களுக்கு அந்த பணம் ஏன் போய் சேருவதில்லை என்பதுதான் அவர் வருத்தம். இதன் காரணம் என்ன என்பது புரியாமல் தவித்தார். மன்னர் தன்னுடைய சந்தேகத்தை தெனாலிராமனிடம் சொன்னார். ராமா, இதற்கு என்ன காரணம், உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அரசே, இதனை நான் ஒரு நாடகம் போல் விளக்க விரும்புகிறேன். எனக்கு உடனே ஒரு பனிக்கட்டி ஒன்றை கொண்டு வந்து தர சொல்லுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு உண்மை புரியும் என்றான். அரசரும் உடனே பனிக்கட்டி ஒன்றை கொண்டு வர ஏற்பாடு செய்தார். பனிக்கட்டியும் வந்தது. அதனை வாங்கின தெனாலிராமன் மன்னரிடம், அரசே, நீங்கள் இந்த பனிக்கட்டியை நிதி அமைச்சரிடம் கொடுங்கள். பின் அவர் அவரது உதவியாளரிடம் கொடுக்கட்டும். அதன் பிறகு பனிக்கட்டி அலுவலர்களிடம் போய் சேரட்டும். அப்பொழுது உங்களுக்கு விஷயம் புரியும் என்றான். பனிக்கட்டி கிட்டத்தட்ட 15 அலுவலர்களை தாண்டி கடைசியில் கிராம நிர்வாக அதிகாரியிடம் சென்று சேர்ந்தது. அப்பொழுது அவர் கையில் பனிக்கட்டி இல்லை. சிறிது நீர் மட்டும் தான் இருந்தது. பனிக்கட்டி உருவி அப்படி ஆகிவிட்டது. இப்பொழுது ராமன் சொன்னான், புரிந்ததா மன்னா? இதுதான் காரணம். பணம் எவ்வளவு பேரையும் தாண்டி கடைசியில் அலுவலரிடம் செல்லும் போது கரைந்து விடுகிறது. இதுதான் ஏழை மக்கள் படும் கஷ்டங்களுக்கு காரணம் என்றான். மன்னர் புரிந்து கொண்டு நிர்வாகத்தை சீர்படுத்த முனைந்தார். நன்றி. மீண்டும் ஒரு கதையில்